ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாட் ஓப்பன் காலையில் வந்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி 50 வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து அபவ் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மொமெண்டம் பிளான் பண்ணோம். அந்த அப்சைட் மொமெண்டமில் இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட என்ட்ரி எக்ஸிட்டு ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்க. ஆனாலும் வந்து டவுன் சைடுக்கான எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் ஒரு அப்சைடு மொமெண்டமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 830 840 நம்ம ஏற்கனவே வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். அந்த ஏரியா உங்களுக்கு ஒரு 3 நாள் வீடியோக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டினியூஸாக அந்த ஏரியா வந்து 830 840 வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகி அகைன் வந்து நமக்கு 23 740 48 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இப்போவும் என்னுடைய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு மொமெண்டமுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஃப்ரைடே ஓப்பனுக்கும் வியாழக்கிழமை க்ளோசிங்க்கும் இடையில் ஒரு இந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஓப்பன் ஆகி டவுன் வந்து ஒரு கேப் ஆர்டரை ஃபில் பண்ணிவிட்டு போனாங்கன்னா நமக்கு என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். கேப் அப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 24,000 நியர்பை வந்துடும். ஸோ ஒரு 100 200 பாயிண்ட்டு கேப் அப்னா கூட நம்ம அந்த இடம் 24,000 எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்து தான் டிசைட் பண்ணோம். மியூட்டடாவோ இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை டவுன் சைடு ஓப்பனிங்கோ கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அப்சைடு மொமெண்டம் மண்டே அன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட ஹை லோ மார்க் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணதை அதை எடுத்துருவோம், இது தேவைப்படாது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் இருப்பாங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. டே ஐ டே லோ மார்க் பண்ணிக்குவோம். சண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதுதான் மண்டேவோட சினாரியோ. ஸோ டே கேண்டலில் பார்த்துருவோம். டே கேண்டலில் பார்த்தாலும் அதே பழைய கதை தான். ஸோ அங்கேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெட் கேண்டிலை க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுருந்தாங்கன்னா நமக்கு அடுத்தது வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இருந்தாலும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப் சைடுக்கு தான் மூவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து இந்த கேண்டலுக்கு டவுன் வரல, இங்கேருந்து க்ளோசிங் எல்லாமே அப் சைடு தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ மண்டே வந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். அப் டு 24,000 வரைக்கும் தான் நமக்கு அப்சைட் மூமெண்ட்டு. 24,000ல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றதை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகைன் நமக்கு ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங்கே ஒரு 7:30க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நமக்கு பெட்ரோல் டீசல் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து 87 பைசாவும் டீசல் வந்து 91 பைசாவும் இன்றைக்கி தேர்ட் டைமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தாலும் நிஃப்டி மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருக்கு. சென்செக்ஸும் வந்து ஒரு அப்சைட் மூமெண்டமில் இருக்காங்க. இங்கேருந்து நமக்கு மூவ் பண்ணாங்கன்னா அப் சைடில் நமக்கு 76 வரைக்கும் போவாங்க. மேலே உள்ள அந்த சின்ன கேப் ஆர்டர் இருக்குது, அந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணி 76,000 வரைக்கும் சென்செக்ஸ்லேயும் மூவ் பண்ணி போவாங்க. ஸோ அதர்வைஸ் கீழே டவுன் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கோட ஃப்ரைடேவோட லோ உடச்சி கீழே வரணும். 75,231 இந்த லைனு கீழே வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கு பிளான் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியும் நமக்கு ஒரு அப்சைட் மூமெண்டம் தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ பாட்டமில் வந்து நமக்கு ஓப்பன் ஏரியாவில் எந்த கேப் ஆர்டரும் இல்லை. ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி கிளியராக நமக்கு ஒரு அப்சைட் மூமெண்டம் இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி அப்சைடில் வந்து மண்டே போனாங்கன்னா 54,400 ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதை தாண்டி போனாங்க அப்படின்னாக்கா நமக்கு 54,900 980. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.